வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரமா இருக்க நம்ம அண்ணன் விஜய் அவர்களுடைய இணையர் சங்கீதா அவர்கள் வழக்கு தொடுத்தாங்க இல்லையா? அந்த சங்கீதாவை எவ்வளவு கீழ்த்தரமாக, எவ்வளவு கேவலமா அவங்கள பேச முடியுமோ அவ்வளவும் பேசியிருக்கு ஒரு கூட்டம். இன்னும் சொல்ல போனா தாவேகா கும்பல் மேடையிலே நின்று தட்டி கேட்ட ஜூலி, இந்த ஜல்லிக்கட்டு ஜூலி இருக்காங்களா, அவங்கள அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் தாண்டி தேர்தலுக்கு முன்னாடி ஏன் வந்துச்சு அப்படின்னு அறிவாளித்தனமா கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இடையில மதுரையை சேர்ந்த பெண்கள் அமைப்பினுடைய செயலாளரா இருந்த பெண்ணு தற்கொலை முயற்சியில மருத்துவமனையில இருக்கு, இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வெளிப்படையா வீடியோ போட்டிருக்கு. அது ரொம்ப பெரிய பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. தோழர்களே, என்ன நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுல RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலை விட ரொம்ப ஆபத்தானவர்கள் யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழக கும்பல். ஏங்க அப்படி சொல்றோம்? ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு பதிலாக தன் ரசிக பெருமக்களை வைத்து பிரச்சனையை திசை திருப்புறது. எந்த பிரச்சனை இதுவரை ஒரு பிரச்சனையாவது நேரடியா எதிர்கொண்டு ஜெயிச்சிருப்பாரா நன் விஜய்? ஜெயிக்க மாட்டாரு. அதுக்கெல்லாம் அறம் வேணும், அதுக்கெல்லாம் நேர்மை வேணும், அதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும். கோழைகளும் தொடை நடுங்கிகளும் ஒருபோதும் அதை செய்ய மாட்டாங்க. அதனால அண்ணன் ஜெயலன்னு வச்சுக்கோங்களே. எங்க திரிசா அவர்களை பேசிய உடனே இந்த கூட்டமே கொந்தளிச்சிச்சு. சரி, நல்லது, நல்ல விஷயம்தான். கொந்தளிச்சு ஊரே பேசி எல்லாரும் மன்னிப்பு கேட்க வச்சு எல்லாம் நடந்துச்சா இல்லையா? ஆனா விஜய் அவர்களுடைய சொந்த இணையர் 28 ஆண்டு காலம் கூட இருந்தவர், 28 ஆண்டு காலம் வாழ்க்கையில துணையாக பயணித்தவர், ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய ஒரே மகள், அவங்க இங்க மனசு நொந்து போய் அவமானப்பட்டு கூனி குறுகி போய் அவங்க ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறாங்க. அவங்கள இந்த கும்பல்லாம் சேர்ந்து ஆபாசமா பேசுது. இந்த கும்பலுக்கு இவங்களுக்கு சண்டை இருக்குன்னு கூட வச்சுக்க, நீ பேசிட்டு போறன்னு வச்சுக்கலாம். யாருக்குமே தெரியாதுங்க. விஜய்க்கு நாங்க அப்படி நிப்போம் இப்படி நிப்போம். விஜய் எப்படி தெரியும் உனக்கு? சினிமாவில பார்த்து தெரியும். நிழல் விஜயத்தான் உங்களுக்கு தெரியும். எவனோ சொல்லி கொடுக்குற பாட்டுக்கும் டான்ஸுக்கும் ஆடிட்டு வசனம் பேசி அப்படியே தெரிக்க விடுற நிழல் விஜய் தெரியும். ஒரிஜினல் விஜய் யாருக்கு தெரியும்? 28 வருஷமா கூட இருந்த அந்த சங்கீதா அவர்களுக்கு தான் தெரியும். அப்ப அவங்க துன்பத்தை அவங்க வெளியிட உனக்கே கதறீங்க. தூத்துக்குடியில இருந்து ஒரு லேடி போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா, உதயநிதி ஸ்டாலினுடைய பொண்டாட்டி ஓடி போச்சான், யாரோ ஒரு ஆம்பளை கூட ஓடி போச்சான். எனக்கு நான் என்னங்க, நீங்க தமிழ்நாட்டுல பாஜக காரன் கெட்ட வார்த்தை திட்டுவான், திட்டி சங்கலை மிதிச்சு அடி வாங்கிட்டு போயிருப்பான். ஆனா அவனை நோக்கி வைக்கிற குற்றச்சாட்டுல மாட்டிக்குவான். அவன் எது பண்ணாலும் மாட்டிக்குவான். திசை திருப்புகிற தெளிவெல்லாம் அவன்கிட்ட கிடையாது. அவன் நேரடியா ரவுடித்தனம் பண்ணுவான். இவனுங்க ஸ்மார்ட்டா திசை திருப்பி. எனக்கெல்லாம் உண்மையிலேயே அவ்வளவு கோபம் இருக்குங்க இந்த விஷயத்துல. ஒரு 4-5 பேர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? ஏங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கல. யார சங்கீதா தேர்தல் காலத்துல, தேர்தல் பக்கத்துல வந்துருச்சு, இவ்வளவு நாளா நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. அப்ப இப்ப பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? திமுகவுக்கு சொம்பாயிட்டீங்க இல்ல? இவங்க எல்லாம் குடும்பம் குட்டியா இல்லையா? நேரா ஏலியன் மாதிரி இறங்கி வந்துட்டாங்களா? எனக்கு புரியல. ஏன்னா குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற நெளிவு சுழிவு தெரியும். பிரச்சனை வரும், அத கொஞ்சம் பெண்கள் ஆற போடுவாங்க, கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்க, திரும்ப வருவாங்க, திரும்ப சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம நாட்டுல பெண்களுக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கோம். புருஷன் அப்படித்தான் இருப்பான், ஆத்துல ஒரு கால் வைப்பான், சேத்துல ஒரு கால் வைப்பான், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த இலவத்தான பின்பற்றுதுங்க பொம்பளை பிள்ளைங்க. கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சிருந்தா எல்லாம் சரியா இருக்கும்ல அன்னைக்கு. பாவம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுங்க என்ன பண்றாங்க? காலங்காலமா எங்க அம்மா காலம், எங்க தாத்தா பாட்டி காலம், எல்லா காலத்திலயும் அதான் சொல்லி தராங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம பிள்ளைங்க காலத்துல அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை வருதுன்னா முதல்ல பெரியவங்க கிட்ட சொல்லுவாங்க. பிரச்சனை வந்த பிறகு அதை அவங்க கிட்ட நேரடியா உட்காந்து பேசுவாங்க. அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சில சமயத்தில் ரொம்ப கோபமா இருந்தா அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போவாங்க, திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க, திரும்ப பேசுவாங்க. இந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கான வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. எப்ப அந்த வாழ்க்கை உடையும், இனிமேல் இதை சரி செய்ய முடியாதுன்ற தெளிவு பெண்களுக்கு வந்துருச்சுன்னா டிவோர்ஸ் குடியான்னு கேட்பாங்க. ஆம்பளையும் உம்பளையும் இதுதான் பழக்கம். இதுல கூடுதலா பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு நம்ம திணிச்சு வச்சிருக்கோம். அதேதான் சங்கீதாவுக்கும். அவங்களும் 27-28 வருஷமா கூட இருந்திருக்காங்க. தான் வாழ்ந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு விஜய்க்காகவே இருந்துட்டு 28 வருஷம், கடந்த 5 வருஷம் தான் அவர் கூட எங்கேயும் போகல. இந்த பிரச்சனை வந்த பிறகு 21லயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, 2021லயே
நீங்க ஏன் அப்பயே கொடுக்கல? யாருமே அப்பயே கொடுக்க மாட்டாங்க. லேட்டா யோசிச்சு சரி தப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஏன் இப்ப கொடுத்தாங்க? அவங்களுக்கு கோவம் வராதாங்க? அவங்க மனுஷி தானே. திரிசாவுக்கு இவ்வளவு கொந்தளிக்க தெரிஞ்ச உங்க ஒண்ணு இவங்களை இவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வேடிக்கை தானே பாக்குறாங்க. அப்ப உங்க அண்ணன் யாருன்னு அந்த உங்களுக்கு தெரியுது தானே அர்த்தம். திரிசாவுக்கு துடிச்ச உங்க அண்ணனுக்கு இவங்களுக்கு துடிக்கல. அவ்வளவு ஆபாசமா எழுதிட்டு இருக்காங்க. வேடிக்கை தானே பாக்குறாரு. ஒரு வார்த்தை சொல்லலையே, இந்த விஷயம் எங்க தனிப்பட்ட வாழ்க்கை, இத பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லலையே. ஏன்னா இத வச்சு ஓட்டு பொறுக்க நினைக்கிறவரு விஜய். இத வச்சு ஒரு சிம்பத்திய கிளப்பி என்ன சுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா நேத்தா பார்த்தமே ஒரு ஆடியோ, என்ன சுத்து போட்டு அடிக்கிறாங்க. இது வேணும்னே திமுகவின் திட்டமிட்ட சதி. ஏன்னா நீ நல்லவனா இருந்தா உன் பொண்டாட்டி எதுக்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க? நீ யோகியனா இருந்தா என் வீட்டுக்காரனுக்கு எதிராக எவனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ற கேட்பாங்கல்ல. உன் வண்டவாளம் ரொம்ப நாளாச்சு தண்டவாளம் ஏறி. சின்ன பிள்ளைங்க எல்லாம் முட்டாள்களை, அறிவில்லாதவர்களை, அரசியல் தெரியாதவங்களை நீ ஏமாத்தலாம். தமிழ்நாட்டுல 90% அரசியல் தெரிஞ்சவங்க, 10% தற்கூரிகளை வச்சுக்கிட்டு நீ உங்களை கற்பனை பண்ணிக்கிறாதீங்க. பாருங்களேன் இந்த வீடியோவை. 30-35 வருஷம் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்பெல்லாம் வந்து பொண்டாட்டிக்கு எதுவும் தெரியல. கரெக்டா இப்படி எலெக்ஷன் டைம்ல தெரியுதுன்னா எனக்கு சத்தியமா தெரியல. இவ்வளவு நாளா வந்து சங்கீதா மேம்க்கு இதை பத்தி எதுவும் தெரியலையா? அண்ணி, நீங்க இதை பண்ணிருக்க கூடாது. அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாம் 1000 துரோகத்தை அண்ணன் பார்த்தவர் தான். ஆனா கூட நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. சரியா எலெக்ஷன் டைம் பார்த்து இவ்வளவு நாள் இல்லாம இவ்வளவு வருஷம் இல்லாம எலெக்ஷன் பக்கத்துல இருக்கும்போது இவ்வளவு டீட்டெயிலா ஒரு அலிகேஷன் கொடுக்கணும். இப்ப தெரியுதா ஏன் எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க? போன வாரம் திரிசாவுக்கு அம்புட்டு உசுர கொடுத்தையடா நீ. 5 வருஷமா நான் ஒரு மனுஷி உன்னோட போராடிட்டேன், அவமானப்பட்டுட்டேன். நீ வீட்டுக்குள்ள வச்சு என்னை அசிங்கப்படுத்தி இருக்க, எனக்கு பணம் கொடுக்காம என்னை துன்புறுத்தி இருக்க, சைக்கோ மாதிரி எனக்கு நடந்திருக்க, என்னை மேலும் மேலும் உடச்சு விளையாண்டுருக்க. இப்ப நீ இவ்வளவு ஆடுறியா? உனக்கு என்னடா எனக்கு மரியாதை? நீ நாசமா போ அப்படின்னு நினைச்சுப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? ஒரு கட்டத்துல கோவம் வருமா வராதா? அதைத்தான் இந்த அம்மா செஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த அம்மா செஞ்சிருக்கிறது. தோளுக்கு மேல வளர்ந்த 2 பிள்ளைகளை வச்சுட்டு உன்னை என்ன கொஞ்சிட்டு இருப்பாங்களா? தூக்கி போட்டு தொண்டையில மிச்சிருக்காங்க. அம்பிட்டுதான் நடந்திருக்கு. இதுக்கு நீங்க இந்த அந்நியா நேரா பார்த்தீங்கன்னா பொள்ளையர் பிள்ளை நடிச்சிருவேன். உண்மையிலே அண்ணி நீங்க எப்படி பண்ணுவீங்க? நொன்னி போங்கம்மா. ஒரு பிளாங்கா ஒருனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பொண்ணுடைய வலி உங்களுக்கு தெரியல பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு அதுல ஒரு பாப்பா வருது. யாரோ ஒரு யூடியூப் சேனல் போய் கேக்குறாங்க, ஏமா இப்படி உங்க அண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, 1000 தங்கச்சி இருக்கோம், 1000 அக்கா இருக்கோம், நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம். ரொம்ப புதுசுங்க, தமிழ்நாட்டு வரலாற்றுலே புதுசு. அக்கா தங்கச்சியா இருக்கிறவங்க எப்படி இங்க பொண்டாட்டியா இருக்க முடியும்? ஷோ, நம்ம யாரு கூட அரசியல் பேசிட்டு இருக்கோம்? யாரை நம்பி எதிரிகளை ஏத்துக்கிட்டு இருக்கோம்? ஐயோ, ரொம்ப கேவலமா ஆக்வேடா இருக்குங்க. அதுவும் சங்கீதா டீடைல்டா அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னு கவலைப்படுறானுங்களே. சைக்கோ மாதிரி இருக்காரு இவர், எனக்கு பணம் தரல, இவர் என்னை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருந்தாரு, வெளி உலகத்துக்கு போகவே விடல, அனுமதிக்கல, நான் வந்து ஜீவனாம்சம் கேட்டேன் தரல, இந்த உண்மை பூரா வெளியே வந்துருச்சுல, உடனே கதற ஆரம்பிச்சுட்டாங்க. டீடைல்டா கொடுத்துறாங்களாம். இன்னும் டீடைல்டா எழுதியிருப்பாங்க யார் யாரோட என்னென்ன பண்ணாருன்னு. மொத்தமா உங்க அண்ணன் ஜோலி முடிஞ்சிருன்றக்காக அமைதியா இருக்காங்க. அவங்கள அமைதியா இருக்க விடுங்க. நீங்க பண்றதுல ட்ரிகர் ஆனா உங்க அண்ணன் ஜோலி மொத்தமா முடிஞ்சிரும். கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. ஜூலின்னு ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பயங்கரமா கோஷம் போட்டு ஃபேமஸ் ஆகி, அப்புறம் இதுல பிக் பாஸ்க்குள்ள போய் அடி வாங்கி அதுல ரொம்ப அவமானப்பட்டு வெளியே வந்தாங்க. இப்படி அவங்க பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, அண்ணன் ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு கதை சொல்றாரு, குட்டி ஸ்டோரி. அதுல ஜல்லிக்கட்டு காளைய ஊரே போய் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் மட்டும் போய் புல்லுக்கட்டை காமிச்சு காளைய கூட்டிட்டு வராருன்னு ஒரு இது சொல்றாரு. இதை சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லுது, என்ன நீ வாட்டுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு காளைய கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருவேன், எவனாவது உங்க கூட இருக்கிற முட்டா பையனுக்கு போய் புல்ல காமிச்சுட்டு இருப்பாங்க, அது வயிற்ற சொல்லிட்டு போயிரும்னே, கெடுத்து விட்டுறாதனேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுது. அதுக்கு ஆபாசமா திட்டுறானுங்க, கேவலமா திட்டுறானுங்க. உன்னை பத்தி அது தெரியாதாடு ஏன்னு மிரட்டுறாங்க. அந்த போல மறுபடியும் ஒரு வீடியோ போட்டுருச்சு. இந்த வீடியோலாம் என்னால எடுக்க முடியாது, உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஆனா நான் இங்கதான் இருப்பேன், வீட்டுலதான் இருப்பேன், நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்க, என் ஃபேன்ஸை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லி எதெல்லாம் விஜய் வந்து 41 பேர் செத்தன்னைக்கு வீடியோவை போட்டாரோ அதெல்லாம் போட்டு கலாச்சி விட்டுச்சு அந்த பிள்ளை. அதை வச்சு அந்த பிள்ளைய போட்டு ட்ரோல் பண்ணி மேடையில் நின்றுக்கிட்டு இந்த ஒரு கட்சிக்கார அம்மா பேசுது. யாரு? தாவேகா கட்சிக்கார அம்மா. அது பேர் என்னப்பா, நீலியா சூலியா? சூலியா. அதெல்லாம் வச்சு புலகணும்னு நினைச்சேன், தாறு மரா கிளிக்கணும்னு நினைச்சேன்.
அப்படின்னு மேடையில பேசுறாங்க பாருங்களேன். நம்ம பேர் என்னப்பா? சூர்யா, நீலியா, ஜூலியா. ஓ நீலி, நீலி அலங்காரி. ஓ ஜூலி, அம்மாய் ஜூலி. ஏதோ உன்னை பத்தி நான் தாறுமாறா பேசணும்னு நினைச்சேன். ஆனா என் தலைமை எனக்கு அனுமதி கொடுக்கல. பார்த்து பேசு. நான் ஆபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், பனையூருக்கு வருவேன். பனையூருக்கு வந்து அந்த தெருவை நாத்த அடிக்க வச்சுக்காதடி நாகேரி. பனையூருக்குன்னு வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். உனக்கு அந்த தகுதி இருக்குதா? ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் உக்காரு. உக்காந்து நீ எத்தனை வருஷ காலம் உட்கார்ந்தாலும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த திமுகவினுடைய ஊழல்களை பட்டியலிட்டால் அது பெரிதாகி கொண்டே போகும். ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லிடுற, அமைச்சர் KN நேரு. அவர் ஊழல் செய்து விட்டார். அமலாக்கத்துறையின் அறிக்கை வந்து விட்டது. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உச்ச நீதிமன்றக்கும் உயர் நீதிமன்றத்தும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறதன்னா ஏன் கைது செய்யல? சாமானியனுக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டமா? ஏன் கைது செய்யல? 4300 கோடியை ஒருவர் ஆட்டையை போடுகிறார் என்றால் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குமா? ஒரு மந்திரியே இவ்வளோன்னா இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு அடிச்சிருப்பாங்க? யோசனை பண்ணி பாருங்க. தாறு மர கிளிக்கணுன்ற அளவுக்கு உங்க அண்ணன் என்ன யோகியனா? நாங்க ஒரு திருட்டு பையங்க, மொல்ல மாதிரியா இருக்காங்க விஜய். நாங்க நேர்மையா பேசிட்டு இருக்கவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாதீங்க. இதுக்கு இடையில தாங்க இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. மதுரையை சேர்ந்த ஷர்மிலான்னு ஒரு பொண்ணு, மதுரை தெற்கு மாவட்டத்துல பெண்கள் மகளிர் அணியினுடைய செயலாளரா இருக்கிறாங்க. அவங்க செயலாளரா இருக்கிறதுக்கு 16 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர். அந்த ஆளு பேரு தங்கப்பாண்டி. எத்தனை லட்சம்? 16 லட்சங்க. நாமெல்லாம் வாழ்க்கையில கால்வாசினாலும் நல்லா உழைச்சா கூட எனக்கு 16 லட்சம் வராது. நல்லா அப்படி அப்ராடி சப்ராடி. 16 லட்சம். அதுல அவங்க மகனுக்கு வேற ஐபோனு, அத கடனுக்கு வாங்கி கொடுத்துருக்கு ஒரு பொண்ணு, இந்த ஷர்மிலான்ற பொண்ணு. எதுக்கியானா இந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் பதவி, மாவட்ட செயலாளர் கூட கிடையாது, மகளிர் பிரிவுல மாவட்ட செயலாளர், அவ்வளவுதான். அதுக்கு 16 லட்சம் ரூபாய், ஒரு ஐபோனு, கேட்கும் போதெல்லாம் பணம், இடத்த அடகு வச்சு பணம், நகை அடகு வச்சு பணம். கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான், இவங்களை கூப்பிட்டு நல்லா கை பணம் இருக்கிற ஆளை கூப்பிட்டுவா, அவங்கள வச்சு நம்ம 2 பேருமே பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு 10-20 லட்சத்தை வாங்கிவிட்டு இந்த பிள்ளைய கழட்டி விட்டாப்பு. இந்த பிள்ளைய கழட்டி விட்டு பதவியெல்லாம் பிடிங்கியாச்சு. அதுல அந்த அம்மா உட்கார வச்சாச்சு காசை வாங்கிட்டு. இப்ப இந்த பொண்ணு இவ்வளவு ரூபா செலவழிச்சு லோன் போட்டு ஐபோன் வாங்கி கொடுத்து ரொம்ப பெரிய வாழ்க்கையில நொடிச்சு போச்சு. அந்த பிள்ளை பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு வந்துருச்சு. அப்ப மருந்தை குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்கு. அந்த பொண்ணு போட்ட வீடியோ 2 நாளா வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம தோழர்கள் கூட யாரோ கேட்டாங்கம்மா அதை பேசுங்கம்மா அப்படின்னு. அதனால அதை சேர்த்து சொல்றேன். ஒரு கட்சி, ஒரு நிர்வாகம் எவ்வளவு கீழ்த்தரமா இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். தலைமைக்கும் தகுதி இல்லை, கூடியிருக்கிற கூட்டத்துக்கும் தகுதி இல்லை, தொண்டர்கள் சொல்ற ரசிகப்படைக்கும் தகுதி இல்லை. இவன் எல்லாமே முட்டா பயில்கள், அட்டி முட்டாளுகள். காசை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம், காசை கொடுத்து திசை திருப்பலாம், காசை கொடுத்து நான் எது வேணாலும் செய்வேன், ஏன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றான். இவன் எவ்வளவு ஆபத்தானவன். எங்க பிரச்சனைய நம்ம அடிப்போம், சண்டை போடுறவங்க ரோட்ல நின்று. எந்த பிரச்சனையும் மக்களுக்கான பிரச்சனை பேசவே இல்லை. மக்களுக்காக ஒரு இடத்துலயும் போராட்டத்துக்கு வரல. மக்களுக்கான பிரச்சனைக்கு ஒரு அறிக்கை கூட வெளியிடல. சொந்த பிரச்சனைய முதுகெலும்போட தட்டி கேட்க முடியல, நிமிர்ந்து நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. ஓடி பண்ணையாரு பனையூர்ல பதுங்கிக்குவாரு. கூட இருக்கிற சில்லறை வகைகளை வச்சுக்கிட்டு இந்த சில்லறைய பூரா நின்றுக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு போற வரவங்க பேசுறவங்க எல்லாம் ஒண்ணு என்ன எழுதுறா ஒருத்தன், நீ எல்லாம் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறேன்னு. நான் என்ன உங்க தாவேக்காரங்களா வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு? தூக்கி போட்டு தொண்டையில மிதிச்சிருவேன்ட்டேன். இதுதான் தோழர்களே. இங்க இவர்கள் அரசியல் அறிவற்றவர்கள், அரசியல் தெளிவற்றவர்கள், கொள்கை புரிதலற்றவர்கள், கொள்கை இல்லாதவர்கள், வெறும் சினிமா பிம்பம் என்கிற நிழலை நம்பிய ஒரு மாய புத்தியில இருக்கிற ஒரு கும்பல். இதுக வளர்ந்து அடி வாங்கி மிதி வாங்கி சோத்துக்கு தெருவில் நிற்கும் போது இதுங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப பார்த்து பார்த்து தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு அரசும் சரி பண்ணிட்டே இருக்காங்கல்ல.
இதெல்லாம் விஜய் மாதிரி ஒரு தற்கொலை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒரே வருஷத்துல மொத்தமா முடிச்சிடுவான். இதுங்கெல்லாம் தெருவுல கூட நடக்க முடியாத சூழல் வரும். அதனாலதான் கவலைப்பட்டு தடுக்கிறோம் தோழர்களே.